சக்கர கதா பத்மபாணியாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக செந்தாமரை கண்ணனாக செந்தாமரை கையனாக செந்தாமரை பாதமுடையவனாக புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலத்தோடு அழகான ரத்னமயமான கிரீடங்கள்லாம் வச்சுண்டு காதுகளில் மகரகுண்டலங்கள்லாம் போட்டு சுருள் சுருளான கேசத்தோட சாட்சாத் மன்மத மன்மதனாக தேவாதி தேவன் பரலோக சாம்ராஜ்யத்துடைய நிர்வாகம் பண்ணக்கூடியவன் நிற்கிறான். கஜேந்திரனுக்கும் மோட்சம் தந்தவன், ஆச்சரியமா மானா போன ஜடபரதற்கும் கிருப பண்ணவன், வானரமான ஆஞ்சநேயமூர்த்திக்கும் அனுகிரகம் பண்ணவன், வானரங்களை கொண்டே பாலம் கட்டினவன், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்திற்காக கோவர்தனகிரி மலையை தூக்கி கொண்டு 7 நாள் நின்ன குழந்தை, வீடெல்லாம் வெண்ண திருடன் ஆச்சரியமா தன் பக்த ஜனங்களுக்காக துஷ்டர்களை நிகிரகம் பண்ணக்கூடிய கருணாசாகரன், பகவத்கீதையை உபதேசம் பண்ண சாட்சாத் பரபிரம்மம், 30 முக்கோடி தேவர்களும் இவனிடத்துல அடக்கம், இவன் எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணின்றிருக்கான். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன சர்வலோக ரக்ஷகனை, சர்வலோக சரண்யனை, பிரஜாபதியை, பிரஜைகளுடைய ரக்ஷகனை, ஜனங்களுடைய நாயகனை, எல்லோரிடத்திலையும் இரக்கமுடையவனை, எல்லோருக்கும் சதா சர்வதாக கிருபை பண்ணுகின்றவனை, எல்லாரையும் செழிக்கச் செய்கின்றவனை, எல்லோருடைய பாரத்தையும் தாங்குகின்றவனை, எல்லோருடைய பாவங்களையும் ஜீரணம் பண்ணுகின்றவனை, எல்லோருக்கும் இளைப்பாறுதல் தருபவனை, மிகச்சிறந்த மேய்ப்பனை, அதிவிசேஷமான பரமபிதாவை, ஆச்சரியமான தேவனை, அதி அத்புதமான லோகநாயகனை, ஆயனை கண்ணால பார்த்தான் ரகு கேவட். பல 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 பலன் பகவான் சொல்லிக்கிறான். இவனுக்கு பார்த்த காலை கட்டி பிடிச்சுன்னு இருக்கான். ஹரி இப்படி கண்ணத்து தலையை தூக்கி பார்த்தா ஹரி எப்படி இருக்கும்? தூரத்துலேருந்து வைகுண்டபதி பார்த்தாலே பரமஹதவன் இறுக்கி வீடு கட்டி அனுப்பிச்சு இப்படி பார்த்தா அப்படி இருக்கும். பாண்டரங்கனோட காலை தொட்டு பார்த்தாலே பரமஹதவன் அவனை இறுக்கி கட்டி அடைச்சுண்டு அவனுடைய வயத்திலேயே தலையை அப்படி மோதிண்டு இப்படி தலையை தூக்கி பார்த்தா என்ன சுகம்! அந்த சுகம் இந்த ரகு கேவட்டுக்கு ஆச்சரியமா அதிவிசேஷமா ஹரி கத்ரான். 30 முக்கோடி பேர்களும் பார்க்கிறா ஹரியுடைய கிருபை. இப்படி கிருபை பண்றானே, சொல்லாமலே கிருபை பண்றானே, என்ன அழகா கிருபை பண்றான். போர்டெல்லாம் வைக்காம பேனர்லாம் மாட்டாம கிருபை பண்றான். அதான் ஹரி. என்ன அழகா கிருபை. அவன் பாட்டுக்கு சொல்லாம பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதானே ஹரி ஹரி ஹரி. ஆச்சரியமான ஹரி சர்வோத்தமன், சர்வோத்தமன், உத்தமன் 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 உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், மகா உத்தமன். அவனை போல யாருமே கிடையாது உலகத்தில். ஆச்சரியமா அசந்து போய் பார்த்துட்டு இருக்கான் குழந்தா. ஹரி எனக்கு காட்சி கொடுத்துட்டியா? பாதாதி கேசம் கேசாதி பாதம். எழுந்து நின்று தள்ளி நின்று பார்க்கிறான். என்னமா இருக்கான்? செந்தாமரை பாதங்கள், முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு அழகு, சொப்பு செதுக்கி வச்ச சமத்து குட்டி விரல்கள், அதில் அழகான நகங்கள், சின்ன சின்னதா ரோமங்கள், ஆச்சரியமான கருணையில திருமேனி, அற்புதமான கணுக்கால்கள், தங்கத்தண்டை, தங்கச் சலங்கை, செந்தாமரை பாதங்கள், அழகான கணுக்கால்கள், அற்புதமான முட்டி முழங்கால், அதிவிசேஷமான திருத்தொடை, பட்டு பீதாம்பரம், ஆச்சரியமான இடுப்பு, ரத்னமயமான ஒட்டியானம், அழகான நாபிக் கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்ட திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், 4 திருக்கைகள், சங்கு சக்கரம் கதா பத்மம், ஒவ்வொரு விரல்கள்லையும் மோதிரங்கள், அழகான கைகளில் வளையல்கள், ஆச்சரியமான தோள்களில் தோல் வளையல்கள். இதனால நம்ம பெருமாள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு, ரொம்ப பணக்கார பெருமாளா இருக்காரு. இவரெல்லாம் ஏழைக்கு ஆகாது போல இருக்கு. அவன் வேணுன்ட்டு அலங்காரம் பண்ணிட்டு வரல, தன் ஜனங்களுக்கு ஆசை, அதனாலே அலங்காரம் பண்ணிட்டு வரான். இத்தனையும் போட்டா தான் அழகானா, இத்தனையும் போடலன்னா அதிரூப சௌந்தரியவான், புவன சுந்தரன், மிஸ்டர் யூனிவர்ஸ்.
இதெல்லாம் போடுறது எதுக்குன்னா இந்த அழகை முழுசா பார்த்து தாங்காது. அதை மறைக்கிறதுக்காக, தலைமுடியை மறைக்கிறதுக்காக கிரீடம், கணுக்கை அழகை மறைக்கிறதுக்காக வளையல்கள், விரல் அழகை மறைக்கிறதுக்காக மோதிரங்கள், கால் அழகை மறைக்கிறதுக்காக தங்கத்தண்டை, தங்கச்சரங்கு, இத்தனையும் போட்டுருக்கார். இவர் ஏழை கடவுள் இல்லை, இவர் பணக்கார கடவுள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மீனவன் இடத்துல என்ன இருந்தது? ஆனாலும் அவனுக்கும் அப்படி ஒரு காட்சியத்தான் ஹரி கொடுத்தான். பூரணமா பாதாதி கேசம் கேசாதி பாதம் தலையில கிரீடம், காதல மகர குண்டலம், செந்தாமரை கண்கள், அழகான தீர்க்கமான மூக்கு, சக்கச்சவேல் சிவந்த செங்கனிவ கிள்ளி போடுக. இந்த அழகு எத்தனை அழகு சொல்றோம். மதுரம் 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 மதுரம். அழகு 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 அழகு. சொட்ட 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 தேவாதி தேவன் தானே நிற்கிறான். அவன் அவனாக அசந்து போயிட்டான். ஹரி 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 ஹரி. காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், சேவிக்கணும்னு உனக்கு தோணலையா? கையை கூப்பிட்டு அவன் பாடு ஆடுறான், பாடுறான், சிரிக்கிறான். ஹரிய பார்த்துட்டேன், ஹரிய பார்த்துட்டேன். ஹரி 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 ஹரி. என்னுடைய பார்த்துருக்கா பகவானே கொஞ்ச நேரத்தை அப்படி மத்ய ரூபமாக காட்சி கொடுக்குறான். இப்படி திரும்பி பார்க்குறான். அந்த குளத்துல இருந்த செவந்த மீன் காணும். செவந்த மீன் இவனே தான், இவனே தான். அந்த பக்திக்கு வசப்பட்டு மத்ய ரூபமா வந்தான், திரும்ப ஹரி ரூபமா வந்தான். இடுப்புக்கு மேல மனுஷனா இருக்கான், இடுப்புக்கு கீழே பார்த்தோம்னா மத்யமா இருக்கான். ஆஹா, நீதானா பிரபோ? அது அசந்து போனான். அவன் பாட்டுக்கு ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான். ஹரிய பின்னாடி போய் பார்க்கறான், முன்னாடி வந்து பார்க்கறான், இடதுகை பக்கம் பார்க்கறான், வலதுகை பார்க்கறான், சுத்தி சுத்தி பார்க்கறான். கையில் இருக்க சங்க பார்க்கறான், சக்கரத்தை பார்க்கறான், கதையை பார்க்கறான், பத்மத்தை பார்க்கறான், கழுத்து இருக்க கௌஸ்துவமணியை பார்க்கறான், வக்ஷஸ்தலத்தில் இருக்க தாயாரை பார்க்கறான். இவன் கூட எல்லா 30 முக்களும் இவன் சரீரத்துக்குள்ள அடங்கியிருக்காள், அத்தனை பேரையும் பார்க்கறான். சந்தோஷம் தாங்கல. இவனுக்கு பகவானுக்கு ஏதான கொடுக்கணும்னு தோன்றது, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி முழிச்சுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு கூட தெரியல. பகவானுடைய பரபரப்பை பார்த்து சந்தோஷப்படான். இவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு என்ன பார்த்துட்டு அப்படின்னு ஆனந்தத்தை அப்படியே தளச்சான். ஹரி தளச்சான். இவனுக்கு ஒரு 10 மடங்கு ஆனந்தம்னா ஹரிக்கு 1000 மடங்கு. நம்முடைய ஆனந்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவன் அவன் தானே. அந்த மாதிரி அந்த சந்தோஷத்துல தளச்சான். அதி விசேஷமா அற்புதமாக தளச்சான். பகவானே தளச்சான். அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. ஹரி 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 ஹா அப்படின்னு அந்த ஆனந்தம் அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அனுபவிங்கோ, அனுபவிக்க முடியும், எல்லாராலையும் முடியும். ரகு கேவட் அனுபவிக்கிறானே, ஆச்சரியம். பக்தி நாமஜபம் விடாம கிருஷ்ணா 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 சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய அனுகிரகம். பகவானுடைய காட்சி. அசந்து போயிட்டான். பகவானே ஒரு ஸ்திதியில் அவனை வர பிடிச்சான். நில்லுடா பயல, அவனுடைய ஆடின்னு இருக்கான் பைத்தியம் மாதிரி. பகவானே தனக்கு திருக்கைகளை பிடிச்சார். பிடிச்சவன இன்னும் ஆனந்தம். இவன் அவன் திருவடியை பிடிச்சதையும் அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம்னா, பகவானே தன் தாமரை கைகளால பிடிச்சு நில்லுடா குழந்த. இவனுக்கு இன்னும் சந்தோஷம். பகவான் கையை மேலே இப்படி வச்சுட்டான். பகவான் இப்படி பிடிச்சவன் அவன் கையை அவன் பகவானுடைய கை மேலே அவன் கையை வச்சா எப்படி இருக்கு? அவன் கை இப்படி இப்படி பிடிச்சு பிடிச்சு பார்க்கறான். பகவான் இப்படி பார்த்தான். என்னடா வேணும்? இப்படி பார்க்கறான். என்ன வேணும், என்ன வேணும்னு கூட அவனுக்கு தெரியல. எது தேவைன்னு கூட இல்லை. சத்தியம் அதுதான். அவனிடத்தை போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா தேவைகளையும் தானே பூர்த்தி செய்யக்கூடியவனாச்சு. இப்படியே பார்த்தான். பகவான் கேட்டான், என்னடா தேவை வேணும்? உடனே இப்படியே பார்த்தான். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே, எனக்கு அது போதும். உடனே பகவான் சிரிச்சான். உடனே அவன் கையை கூப்பினான். எனக்கு இந்த மீனெல்லாம் பிடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. உடனே பகவான் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணான். எப்பொழுதும் உன் தியானத்தோடு இருக்கணும், உன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும், உனக்காக எல்லா கடமைகளையும் பண்ணணும், உனக்காக வாழணும். உடனே பகவானும் சரின்னு சொல்லி அவன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணான். ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. பகவான் சொன்னால், வீட்டில் எல்லாரும் உன்னை தேடின்னு இருக்கா, முதல்ல கிளம்புடா வயலை. வீட்டில் வயசான அம்மா இருக்கா, மனைவி இருக்கா, எல்லாரும் உன்னை தேடின்னு இருக்கா, நீ என்ன ஆனன்னு யாருக்கும் தெரியல, முதல்ல கிளம்பு, வீட்டுக்கு போடா வயலை. உடனே அவன் கேட்டான், நீ என் கூட தானே வர? பகவான் சிரித்தான். எப்பொழுதுமே உன் ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் போக முடியாது, என்னை விட்டு நீ போக முடியாது, இது சாஸ்வதமான பந்தம். சத்தியம் அதுதான், சத்தியம் அதுதான். பகவானை மறக்கடிக்கணும்னு எவ்வளவுதான் பிரயத்தனப்பட்டாலும் அவன் ஒன்றும் யாரை விட்டு விலகிறதே கிடையாது. எத்தனையோ பேர் இது தெய்வம் இல்லை, இதை நம்பாது, இதனால தான் நீ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவன் ஒன்றும் கோச்சின்ட்டுலாம் போகிறதில்ல. என் குழந்தைக்கு தெரியும் என்ன பண்ணும், எனக்கு தெரியும்.
நான் அவர்கள் கூடவே இருப்பேன். இருந்துட்டு தான் இருக்கான், இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கான். அந்த குழந்தைகளே இது தெய்வம் இல்லை, இதை நம்பினேன், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை அனுபவிக்கலேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சிரிச்சுண்டு நான் தாண்டா உன்னை சுகப்படுத்தின்னு இருக்கேன் பயலே, இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் சத்தியம் உனக்கு புரியும், அந்த நாளும் வரும்னு அவன் காத்துட்டு தான் இருக்கான். சந்தேகமே வேண்டாம், அவன் விலகிறதே கிடையாது. என்னதான் பண்ணாலும் அவன் நம்ம குழந்தைகளை விட்டு விலகவே மாட்டான். விலகக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பகவான் சொன்னான், அவன் கூடயே இருக்கேன்டா. உடனே ரகு கேவட் கேட்டான், எனக்கு எப்படி தெரியும்? நீ கூப்பிடும் பொழுதுலாம் உன் நெஞ்சத்துக்குள்ள என்ன பாரு, நான் இருக்கேன்னுட்டான். ஆசீர்வாதம் பண்ணா பகவான் அந்தர்தானமான நேர இவன் ஹிருதயத்துக்குள்ளேயே நுழைஞ்சுட்டான். ஆச்சரியமா பரம சந்தோஷமா எடுத்து ரகு கேவட்டுக்கு அழகா ஆடிண்டு பாடிண்டு இவன் திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கு வந்தான். எல்லாரும் இவனை பார்க்கறா, தேஜோமயமா ஜொலிக்கிறான். கடலுக்கு மீன் பிடிக்க போனா வரும்பொழுது பார்த்தா பல 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 பலன்னு ஜொலிக்கிறான், அழகா இருக்கான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவனை பார்த்தா என்னடா நம்ம ரகு கேவட் மாதிரி இல்லையா, அவனும் தானா? சில பேருக்கு இவனுடைய தேஜஸை பார்த்துட்டே ஒருவேளை செத்து போயிட்டு ஆவியாக வரானா, இப்படிலாம் ஒரு நினைப்பு இருக்கு. ஆவிதான் அப்படி பளபளன்னு இருக்கும், அப்படி வெள்ளையா வரும். அப்படிலாம் யார் பார்த்து மகா கன்றாவியா இருக்கும். இந்த ஆவி பேய் பிசாசுலாம் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அழகாலாம் இருக்கவே இருக்காது. ஒரு தடவை பார்த்தேன்னா அடி வைத்த கொமட்டின்ட்டு வரும், 10 நாள் சோறு திங்க மாட்டேன், அவ்வளவு கேவலமா இருக்கும். சுயம் பார்த்ததுனால சொல்றேன், மகா கன்றாவியா இருக்கும். மறந்து அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையே படாதீங்கோ. அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது, அதெல்லாம் யாரோ வச்சுட்டு இருக்கா, நமக்கு அது அவசியமே கிடையாது. நமக்கு ஆவிக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கு தெய்வம் தான் சம்பந்தம் உண்டு. மகா கேவலமா இருக்கும். ஐயே அப்படின்னு ஓடி போயிட்டு பார்த்தேன்னா பயத்துல இல்லை, அசிங்கத்துல. அவ்வளவு கேவலமா இருக்கும். ஏதோ அப்படி வெள்ளை புடவை எல்லாம் கண்டு அப்படி அப்படிலாம் வராது, அது ஒரு நுண்ரூபமா இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். அதனால இப்படிலாம் இருக்கும். எங்கேயோ வெள்ளையா ஒன்று வருது, பனைமர அளவு வசரத்தெல்லாம் பார்த்தேன். சும்மா எல்லாம் மனப்பிராந்தி, வேற ஒன்றும் கிடையாது. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே படுத்துட்டு ஏதோ ராத்திரி அமிழ்த்துது அப்படின்னு தான். எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை நல்லா மூச்சு இழுத்து விட்டு அப்படிதான் பிரச்சனை. எதுவும் ஒன்று மேலே ஏறி ஒன்றும் மிதிக்காது. என்னமோ நினப்பு எல்லாருக்கும், மேலே ஏறி மிதிக்கிறது என்ன, எல்லாம் மனசுடைய கோளாறு. அப்படிலாம் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. பகவானுடைய நாமத்தை சொல்ற பக்கத்தில் வரவே முடியாது. மகா கன்றாவியா இருக்கும். அஜாமிலன் கத்தினதுக்கே விஷ்ணுதூதர்கள் ஓடி வந்தா யமதூதர்கள் துரத்தினான்னு காண கிடைக்கிறதா இல்லையா? அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஆவியெல்லாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. அதில் ஒன்றும் பரிசுத்தமானதுலாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஏடாகுடமானது தான். சனாதனமான ஹிந்து தர்மத்தில் பக்தி பிராதான்யம், பகவான் பிராதான்யம். ஆச்சரியமா இவனை பார்த்து ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும். அப்படி தேஜமயமா இருக்கான். சில பேர் ஆவி ஆபீஸா இல்லடா கால்லாம் இருக்கு, இதெல்லாம் வேற இருக்கு. கால் இருக்கா பாரு, பூமியில நிக்கிறதா பாரு. தேவர்களுக்கு கூட பூமியில கால் நிற்காது, அதனால வரலாம் ஆவியா? ஒழுங்கா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அறகுறையா யாரோ எதையோ சொன்னா, எதையோ காண்பிச்சானா சரி ஆவினா கீழே கால் படாது, அதுக்கு இப்படி வால் மாதிரி இருக்கும், இப்படி பறக்கும், இந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு நிஜமாவே. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மகா கன்றாவியா இருக்கும், அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேல அவர் சொல்லவும் மாட்டேன், அவசியம் இல்லை பகவானான்னு வர்ணிக்கிறதுக்கு. இவனை பார்த்தா எல்லாரும் கால் இருக்கு என்ன போல இருக்குன்னு சொன்னா எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா இவன் பாட்டு ஹரி 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 கிருஷ்ணா 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 நாமஜம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு தன் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஓடி வந்தா நடா சென்னடா சென்னடா செங்கடா போனேன். அவன் இப்படியே பார்த்தா எங்கேயோ போன வந்தேன். அதுக்கு மேல விஷயத்தை அவன் சொல்லலை. ஏன்னா சொன்னவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். இவன் பாட்டுக்கு நாமஜம் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் மனைவி தாயார் எல்லாரும் திரும்ப வந்தார்கள். ஆஹா, பகவான் திரும்பவும் தன் குழந்தைய தன்னிடத்துல கொடுத்துட்டான், தன் கணவனை தன்னிடத்துல கொடுத்துட்டான். அவனுடைய தாயாரும் மனைவியுமா சந்தோஷப்பட்டார்கள். இவன் இப்பொழுதெல்லாம் நிறைய நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கூடவே மனைவியும் தாயாரும் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னமோ தெரியல, ஊரில் இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் இவனுக்கு ஏதான உதவி பண்ணணும்னு தோன்றது. அவரவர்கள் வந்து வந்து இவனுக்கு ஆகாரம் கொடுத்துட்டே இருக்கா. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப சதா சர்வதா உட்காந்துட்டு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கூடவே அவன் மனைவி அவனுடைய தாயார் இவனிடத்துல பிடிக்காம விரோதம் பாராட்டினால் கூட இப்ப அவனிடத்துல பிரியத்தோட வந்துட்டு அழகா அவனுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே அவன் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் சில பேர் வந்து ஓன் அழுவ அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் சொல்றான் பகவானுடைய நாமத்தை சொல்ல எல்லாம் சரியா போயிடும். உடனே கொஞ்ச நாள் அவர் நாமஜபம் பண்ணா உடனே சரியாயிடும். உடனே எல்லாருமாக இவன் அருள் வாக்கு சொல்றான், குறி சொல்றான். அவ்வளவுதான், லைன்ல வந்து நின்னாச்சு. அவன் வீடு வாசல்ல பெரிய கியூ எல்லாம் போட்டு பூக்கடையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டாச்சு. லைனா அருள் வாக்கு குறி சொல்றா அப்படின்னு. ஓ கிருஷ்ணா,
பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவானை நம்புங்கோ. சத்தியமாக பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணலாம் அழகாக எல்லாமே ஒழுங்காக நடக்கும். மகாத்மாக்கள் சொல்கிற வார்த்தை பலிதமாகும். ஆனால் இந்த அருள் வாக்கு கேட்டா எல்லாம் சரியாடு. இப்படிலாம் மனசை கொண்டு எங்கேயாவது விட்டுடாதீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் ஓடுறதுனால தான் யார் யாரும் புதுசாக கிளம்பி ஏமாத்துறா. அவளை குத்தம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அருள் வாக்கெல்லாம் உண்டு. சங்கரர் சொன்னார், ராமானுஜர் சொன்னார், மத்துவர் சொன்னார். அந்த ஸ்திதியில் அவள் சொன்னான்னா அப்படியே பலிதமாக அவள் ரொம்ப அழகாக சொல்லுவாள். இது ஒரு வியாபாரமெல்லாம் யாரும் பண்ணலை. இது வியாபாரம் கிடையாது. எல்லாம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஏடா கூடமாக இருந்துட்டு இந்து தர்மத்துக்கு எல்லா விதமான அவப்பெயரும் நீங்களாக சம்பாதிச்சு கொடுக்குறேன். நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்தாலும் போதும். இந்து தர்மத்துக்கு நல்ல பேரே உண்டு. நீங்கள் எல்லாம் ஏடா கூடமாக பண்ணிட்டு கடைசியில் ஹிந்து தர்மத்துக்கு கெட்ட பேர் வந்து சேருது. எல்லா வைதிகாரரும் இப்படி தான் பண்ணிட்டுரும். இவன் நிஜமாவே சத்தியத்தை சொல்கிறான். எல்லாரும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணால் நல்லது நடக்கும், பகவான் இருக்கான்னு சொல்கிறான். ஆனால் உடனே அவன் அருள்வாக்கு சொல்கிறான், குறி சொல்கிறான்னு சொல்லி பெரிய கடையெல்லாம் போட்டான். இவன் பார்த்தான், இப்படியே இருந்தான்னு நான் பகவானை மறந்து போயிடுவேன். ஏன்னா வரவாயெல்லாம் எனக்கு என்ன ஆகும் சொல்லு. பொண்ணு என்ன திரும்பி திரும்பி கேட்க போகிறோம். மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்போம்? உடம்பு சரியில்லை, சரியாகுமா? எப்போ சரியாகும்? கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல, எப்போ பிறக்கும்? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எப்போ கல்யாணம் ஆகும்? பிள்ளை நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கான், வேலை கிடைக்கல, எப்போ வேலை கிடைக்கும்? பையன் ஒழுங்காகவே உருப்பிட மாட்டேங்கிற, எப்போ உருப்பிடுவான்? வீட்டுக்காரர் என்ன பார்த்தா கண்டுக்கவே மாட்டேன், எப்போ கண்டுப்பார்? மனைவி நான் சொன்னால் கேட்டு தொலைவே மாட்டேங்கிற, பேய் பிடிச்சா மாதிரி ஆடுறா, எப்போ அடங்குவா? நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டுக்காரன் படாத பாடு படுத்துறான், அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கணும், என்ன பண்ணலாம்? நான் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டப்படுறேன், எப்போ லாபம் கிடைக்கும்? இந்த விட மிஞ்சி வேற என்ன கேட்க போகிறேன்? அருள்வாக்கு குறியில இதை விட்டு வேற என்ன கேட்க போகிறேன்? எனக்கு எப்போ பக்தி வரும்? நான் எப்போ பகவானை கேட்பேன்? யாரா ஒரு ஆள் கேட்டிருக்கல எங்கேயாவது ஒருத்தர் போய் நான் எப்போ பகவானை பார்ப்பேன்? என்ன தேதி, என்ன நாள், என்ன கிழமை சொல்லுங்கோ. சொல்கிறவாளே பயந்து போயிடுவா. சத்தியத்தை சொல்கிறேன், நான் யாரையும் பரிகாசம் பண்ணலை, சத்தியத்தை சொல்கிறேன். இவ்வளோதான் கேட்க பொருள். திரும்ப திரும்ப இதுதான் சம்சாரம். இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே நான் எப்போ சொந்த வீடு கட்டுவேன்? வீடு பாதியில் கட்டிகிட்டு இருந்தேன், பிரச்சனை வந்தாச்சு, நின்றுடுத்து. இது எப்படி சரி பண்ணுவேன்? ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, இது எப்படி அடைப்பேன்? வட்டி மேலே வட்டியாக போயின்னு இருக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன கேட்க பொருள்? குறியோ அருள் வாக்கோ. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கேட்குறது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் எப்போ மழை பெய்ய போய் சொல்லுங்கோ, அதை கேட்க போகிறீங்க? இல்லாட்டி பெரிய சுனாமி வந்தது, திரும்பி சுனாமி எப்போ வருதுன்னா கேட்க போகிறேன்? இல்லாட்டி தூத்துக்குள்ள மழை கொட்டிகிட்டே இருக்குது, என்றைக்கு நிற்கும் நான் கேட்க போகிறேன்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் புலம்பிட்டு போயிட்டு இருக்க போகுது. அந்த மாதிரி எல்லாரும் வந்து இதையே கேட்டுன்னு இருக்கா. இவன் பார்த்தான், இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அவ்வளவுதான். எல்லாரும் நம்மளை பகவானை விட்டு பிரிச்சுன்னு போயிடுவார்கள். அவாவா கேள்வி கேட்பா, அவாவா அவன் பதில் சொல்லுவான். கடைசியில் இவன் மனுஷர்களை பற்றியே சிந்தனை பண்ண ஆரம்பிப்பான். அவன் பகவத் சிந்தனையை விட்டு போயிடுமே. அதனால் அவன் பார்த்தான், இனிமேல் இதெல்லாம் ஒன்றும் சரிபட்டு வராதுன்னு சொல்லி ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் தன் கிரகத்தை விட்டு கிளம்பிட்டான். ஏன்னா எல்லாரும் காலங்காதான் 6 மணிக்கு வந்து வரிசையில் நின்றுடுறான். ஐயா ரகு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. எல்லாம் பத்தில் பாக்கு பூ பழம் எல்லாம் கொண்டு வந்து அழகாக நமஸ்காரம் எல்லாம் பண்ணி என்னமோலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் பார்த்தான், இதே மாதிரி போயாச்சுன்னா ஒரு நாள் நான் பைத்தியம் ஆகிடுவேன், எனக்கு பக்தி விட்டு போயிடும், எனக்கு பகவான் இருக்கிற சம்பந்தம் விட்டு போயிடும்னு பயந்து போனான். அதனால் யாரிடத்துலையும் சொல்லலை. ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா யாருக்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பியாச்சு. அவன் பாட்டுக்கு இப்படியே போனான். ஏதோ ஒரு இடத்துக்கு போனான். அந்த இடத்துல ஒரு குடிசை மாதிரி ஏதோ கட்டின்டான். அங்கே உட்காந்துட்டான். அவன் பாட்டு ஹரி 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 ஹரின்னு தியானம் பண்ணிட்டே இருந்தான். அவனுடைய மனைவிக்கும் தாயாருக்கும் தெரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் அருள் வாக்கு குறி கேட்கறதுனால தான் அவன் போயிட்டான்னு தெரிஞ்சு போயிட்டான். அதனால் எங்கேயோ பத்திரமா இருக்கான், ஒரு நாள் திரும்ப வருவான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அவர்களுக்கு அவன் சொல்லிட்டு இருந்தான், இதெல்லாம் முடியலை, எல்லாரும் பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. நான் எத்தனையோ பேர் அடிநடத்திலே கேட்டிருக்கேன், பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் அதெல்லாம் பண்ணுறோம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இது எப்போ நடக்கும் சொல்லுங்கோ. ரொம்ப நொந்து போயிருக்கும். அதுக்காக தான் பேசாமலே ஓடி போய்டுறது பல பேர் இடத்துல. பயம், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது நல்லா நடக்குமா? இந்த குறி கேட்க ஆரம்பித்தோம்னா சொல்கிறவாளுக்கும் கஷ்டம், கேட்குறவாளுக்கும் கஷ்டம். பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்க, பகவான் இருக்கான்னு நம்புங்கோ, தானாக நடக்கும், தானாக நடக்கும். அம்மா எப்போ சாப்பாடு போடுவா கேட்கணுமா? குழந்தைக்கு அம்மா சாப்பாடு தானாக போடுவாள். பார்த்துட்டு இருக்கிறது நிச்சயமாக நல்லது பண்ணும், அதை நம்புங்கோ. இது என்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும். இது கொடுமையை பாருங்கோ, என்னைக்கு நடக்கும் இப்படி தானே புத்தி போகுது. இன்னைக்கு நடக்கும் நம்புங்கோல, இன்னைக்கு நடக்கும், இந்த க்ஷணம் நடக்கும், எனக்கு மாறின்னு இருக்கு அப்படி நம்புங்கோல. இது என்னைக்கு மாறும்? மாற்றமே இல்லையே, மாறவே மாட்டேங்க. இதுதான் நம்முடைய ஆனந்தங்களை, நம்முடையதான சுகங்கள் எல்லாம் தள்ளி போட்டுன்னு இருக்கு. இது இன்னைக்கு கிடைக்கும், இன்னைக்கு பகவான் நடத்துவான், என் பகவான் என்னை காப்பாற்றுவான். நம்பிக்கை, மாமேகம் சரணம் ரஜ அப்படிதானே பகவான் கீதையில சொல்லியிருக்கான். நம்புங்க, பூரணமா நம்புங்க, பகவான் காப்பாற்றுவான், நல்லது பண்ணுவான், சந்தேகமே வேண்டாம்.
பகவானை பூரணமா நம்புங்க, பகவானத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, சத்தியமா நல்லது நடக்கும், தோத்து போக மாட்டீர்கள், சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். பகவானை பூரணமா நம்புங்க, பூரணமா நம்புங்க, பூரணமா நம்புங்க. ஒரு ஜாதகம் பார்க்கலாம், கைரேகை பார்க்கலாம், சரி அப்பொழுது பகவான் நல்லது பண்ணுவான்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட எல்லாம் பண்ணுங்க, தானாவே சரியாகும். நம்பிக்கை 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 அஸ்திவாரம். பகவானுடைய நாமஜம் அவ்வளவு வசதி, பூரணமா நம்புங்க. இவன் பாடு தனியா போய் ஆச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான், ஹரி 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 ஹரின்னு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். உள்ளம் புகுந்து குளிரும் அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இவன் ஹரி 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 ஹரின்னு ஜபிச்சுட்டே இருக்கான் விடாம. ஒரு நாள் இவன் இப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். கடலை பார்த்தா கூட ஹரி தியானம், ஒரு மீனை பார்த்தா கூட மத்ய ரூபமா ஹரி, எதை பார்த்தாலும் எனக்கு ஹரியா தெரிய ஆரம்பிக்கிறது இப்பெல்லாம். ஒரு நாள் எப்படியே உட்காந்து இருக்கா, அப்ப ஒரு குரல், எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடுறா. தூக்கி வாரி போட்டது பார்த்தா ஆச்சரியமா ஒரு ரூபம். அப்படியே பார்த்தா அவனுக்கு யாருன்னு அது தெளிவா தெரியல, இது யாருன்னு அவனுக்கு புரியல, இதற்கும் பார்க்காத ஒரு ரூபம். ஆனா ஹரி மாதிரியே இருக்கு, நல்ல பெரிய பெரிய கண்ணு, பெரிய மூக்கு, நல்ல கனகரேல்னு இருக்கு, கை ரெண்டு இப்படி வச்சுட்டு இருக்கு. இப்படியே பார்த்தா நீ யார் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த ரூபம் சொல்லித்தனா, அதான் பூரி ஜெகநாதன், எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு கொண்டா பயல. உடனே அவனுக்கு பரம சந்தோஷம், பூரி ஜெகநாதனே தானா வந்து நம்மிடத்துல ஒன்று கேட்கிறானே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ ஒரு பழமோ அன்போட ஆத்மார்த்தமா கொடுத்தாய் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றான் பகவான் கீதையில. உடனே இவனும் சரி தோ ஓடுறேன்னு சொல்லி கொடுக்கணும்னு ஓடினா, காட்டுக்குள்ள எங்கெல்லாமோ சுத்தினா, என்னென்னமோ பழங்கள் கிழங்குகள் என்னமோலாம் கொண்டு வந்தான். ஏதோ ஒரு பனை ஓலை மாதிரி ஒன்று கிடச்சது, சபரி மாதிரி அதை வச்சான். அழகாக தேடி பார்த்தான், கிடைக்கல. சரி எப்படி வருவான்னு பார்த்தான். உள்ளுக்குள்ளே கதவை திறந்துன்னு போனால் அங்கே உள்ளுக்குள்ளே பூரி ஜெகநாதன் உட்காந்துன்னு இருக்கான். இவன் சாப்பாடு கொண்டு வரணும்னு குழந்தை. இவன் கொண்டு வந்த ஆச்சு அந்த ஒரு பனை இலை, பனை ஓலை, அவ்வளோதான். இந்த பனை ஓலையில் அவன் கொண்டு வந்த பழம் கிழங்கு காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடு ஜெகநாதா அப்படின்னு ஆன்னு பார்த்துன்னு இருக்கான். அவன் ஜெகநாதனுடைய ரூபத்தை பார்த்து அதிசயிச்சு பிரமிச்சு போய் கண்களில் ஆனந்த பாஷம் வழியே பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஜெகநாதன் இவனையே பார்த்துட்டு இருக்கான். அவன் சாப்பிடவும் இல்லை, இவனுக்கு கொடுக்கவும் இல்லை, வச்சாச்சு சாப்பிடுன்னா பகவான் இவனை சாப்பிட்டு இருக்கான், பக்தன் பகவானை சாப்பிட்டு இருக்கான். வேற என்ன சாப்பிடணும்? பகவானுக்கு இந்த பழம்லாம் ஒன்றும் தெரியல, பக்தன் அழகா ஜோரா சாப்பிட்டு இருக்கான். இங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு, அங்க பூரி ஜெகநாதன் கோவில், அங்க பகவானுக்கு நித்தியம் நிவேதனம் உண்டு. எல்லா கோவிலையுமே நிவேதனம் உண்டு. பெருமாளுக்கு அழகா அம்சம் பண்றதுலாம் பெரிய பாக்கியமாச்சு. சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த மாதிரி உலகத்துல எங்க உண்டு? ஒருவேளை இருக்குனாலும் இதை பார்த்து காப்பி அடிச்சுட்டா, சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நம்ம தான் இதெல்லாம் முன்னோடிகள் எல்லாத்துலேயுமே. உடனே அற்புதமா ஆச்சரியமா அங்க அந்த அர்ச்சகர், இந்த பண்டான்னு சொல்லுவார்கள் அவர்கள் எல்லாம், ஆச்சரியமா அந்த பகவான் அங்க அர்ச்சகர் அழகா பகவானுக்கு நிவேதன தட்டில் எல்லாம் வச்சுட்டு அழகா திரையெல்லாம் போட்டாச்சு. எப்பொழுதுமே அந்த இடத்துல பகவானுக்கு நிவேதனம் வச்சுட்டு எதற்கு ஒரு கண்ணாடி உண்டு, இந்த கண்ணாடியில பார்ப்பார்கள். அங்க பகவான் பிரசாதம் எடுத்துக்கிறான் அப்படின்னா அந்த கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரியும். ஆனா அன்னைக்கு இவ ஆகாரம் எல்லாம் வச்சாச்சு, கண்ணாடியில ஜெகநாதன் தெரியல. இன்னைக்கு உண்டு, இன்னைக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு பல நாட்கள் சமயத்தை தெரியல அப்படின்னா என்னமோ ஏதோ தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சுப்பார். இதெல்லாம் சத்தியம். இவர் வச்சுட்டு பார்க்கிறா, கண்ணாடியில் எப்படி இல்லாமோ பார்க்கிறா, ஜெகநாதன் ரூபமே தெரியல. இவருக்கு ஒருவேளை சந்தேகம், ஒருவேளை தனக்கு தான் கண்ணில் ஏதோ கோளாறு போல இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தரை கூப்பிட்டு அவரை பார்க்க சொன்னார். அவரும் பார்த்தார், இல்லை ஜெகநாதனுடைய ரூபம் இல்லை. உடனே வாழ்க்கெல்லாம் தெரிஞ்ச போயிடுத்து, ஏதோ கோவிலில் தப்பு நடந்திருக்கு, இங்க ஜெகநாதன் இல்லை, பகவான் இங்க இல்லை, அதனாலதான் கண்ணாடியில பகவானுடைய பிரதிபிம்பம் தெரியல அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்கள். உடனே ராஜாவிடத்துல ஓடினார்கள், விஷயத்தை எல்லாம் சொன்னார். அவன் ஓடி வந்தான். அவன் உத்தமமான பக்தன். அந்த ராஜன் அம்பரீஷ சக்கரவர்த்தி போல, குலசேகர ஆழ்வார் போல, ஆச்சரியமான சத்தியவரத பாண்டியராஜன் போல, துருவன் போல, சத்ரபதி சிவாஜி போல ஆச்சரியமான ஒரு ராஜ ரிஷியம், ஜனக மகாராஜா போல.
அவனும் ஓடி வந்து பார்த்தா கண்ணாடியில ஆகாரம் தெரியறது, ஜெகநாதர் ரூபம் பிரதிபிம்பிக்கல. அவனுக்கு தூக்கி வாரி போடுது, கதறி எழுதான், பிரபோ என்ன குறைப்பா, எல்லாரும் எங்களை விட்டுட்டு போனாலும் நீ இருக்கேன்ற தைரியத்தை நாங்க இருக்கோம், நீயும் போயாச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஹே ஜெகநாதா, என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சுடுறா, உன்னுடைய குழந்தைகள் தெரியாம ஏதான தப்பு பண்ணிருப்போம், இப்படி சாப்பிடாம போயாச்சுன்னா வயிறு பசிக்குமே. ஹே ஜெகநாதா, நீ பசி தாங்க மாட்டியேப்பா, குழந்தை வந்துடு, பசிக்கிறது இல்லையா, இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா சொல்லு, வேற ஆகாரம் பண்ணி வைக்கிறோம். கத்தி கதறி அழறான், ஒன்றும் பேச்சே இல்லை, பகவானுடைய ரூபமும் தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேயே ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுண்டே இருந்தான். ஒரு மூளையில் துவஜஸ்தம்பத்தை பக்கத்தில் ஒரு தூணில் சாஞ்சின்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். ராஜா, நீ வரணும், நீ வராமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன். உடனே ஆச்சரியமா அவன் அப்படியே அழுதுண்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தை அப்படியே கண்ணை சந்து தூக்கம் மாதிரி வந்துடுத்து. அப்படி கண்ணை மூடினா கொஞ்ச நேரத்தை சொப்பனத்தில் ஜெகநாதன் காட்சி கொடுத்தான். அடே, நான் இங்கே இருந்தாதான்டா சாப்பிட்றதுக்கு, என்னுடைய பக்தன் ஒருத்தன் அப்படி ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கான், அதை சாப்பிட்டு இன்னும் நான் முடிக்கவே இல்லை. அவனும் விடமாட்டேங்கிறான், விட்டான்னா இந்த பக்கம் வருவேன், அவன் விடமாட்டேங்கிறான். உடனே ராஜாவுக்கு பரம சந்தோஷம், இத்தனை ஜனங்கள் இங்கே கூட்டமாக உனக்காக காத்துட்டு இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு நீ ஒரு பக்தனுக்காக போயிருக்கணும், அந்த பக்தன் ரொம்ப விசேஷமான, எனக்கு அந்த பக்தனை பார்க்கணுமே ஜெகநாதா. உடனே பகவான் சொன்ன, அவனா ரகு கேவட்னு பேரு, ஒரு மீனவன். அந்த கிராமத்தில் அவனுடைய அம்மா அவனுடைய மனைவி 3 பேருமா வாழ்ந்துட்டு இருக்கார்கள். அவன் இப்போ ஒரு ஓரத்தில் கடற்கரை ஓரத்தில் உட்காந்துட்டு ஒரு குடிசைக்குள்ள எனக்கு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் சொல்கிறான் எல்லாத்தையும் பூரி ஜெகநாதன். அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான், அவனையே பார்த்துருக்கான், அவன் கொடுத்தவன் கூட நான் சாப்பிட்டு முடிக்கணும், அவனையே சாப்பிட்டுன்னு இருக்கேன். உனக்கு இந்த இடத்த நான் திரும்ப வரணும்னு வச்சுக்கோயேன், அந்த ரகு கேவட் அவனுடைய மனைவி அவனுடைய அம்மா 3 பேரையும் ஜெகநாத கஷேத்திரத்துக்கு அழைச்சிண்டு வா, அப்புறம்தான் நான் ஜெகநாத கஷேத்திரத்துக்குள்ள வருவேன். இல்லைன்னா நான் அங்கேயே அவன் ஓலை குடிசையில சுகமா இருக்கேன், அப்பாடான் இருக்கு, என்னை அப்படி வச்சு அனுபவிக்கிறான். உனக்கு நான் இங்கே வரணும்னா இந்த 3 பேரை அழைச்சி கொண்டு வந்து பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் அவர்கள் வீடெல்லாம் கொடுத்து அவர்களை தங்க வை. அவன் நித்தியம் என்ன பசனை பண்ணுவான், அவனுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கான சகலவிதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடு, அப்புறமா தான் வருவேன்னு ஜெகநாதன் சொன்னான். உடனே ராஜா கண்ணை முடிச்சு பார்த்தான், பிரபோ இப்பொழுதே கிளம்புறேன்னு சொல்லி அந்த கிராமத்தை விசாரிச்சுட்டு அவனே குதிரை மேல கிளம்பி வந்தான். ஓடி வந்தான். ரகு கேவட்டுடைய மனைவி தாயாரெல்லாம் இருந்தா, அத்தனை பேரையும் நமஸ்காரம் பண்ணான். ராஜாவே எல்லாரும் பயந்து அடிச்சார்கள், என்ன ஒன்றும் புரியலையேன்னு ராஜா எல்லா விவரத்தையும் சொன்னான். ரகு கேவட் எங்கே அப்படின்னு கேட்டான். அவர்கள் சொன்னா, கொஞ்ச நாளாக அவர் தேடின்னு இருக்கும், ஆள் காண கிடைக்கல. உடனே ஜனங்களுக்கெல்லாம், ஆகா நிஜமாவே அவன் சிரேஷ்டமான பக்தன் தான், நம்மெல்லாம் தான் அவனை படுத்தி அங்கேயும் அனுப்பிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டார்கள். உடனே எல்லாருமா ஊர் ஊரா தேடினார்கள். கடைசியில் கடற்கரையிலேயே ஒரு ஓரத்தில் ரகசியமா அவன் ஒரு குடிசை இருந்தது, அந்த குடிசைக்குள்ள தான் இருக்கான்னு தெரிஞ்சுடுத்து. எல்லா ஜனங்களும் வாசல்ல வந்து நிற்கிறார்கள். குடிசை கதவு சாத்தி இருக்கு, உள்ள ஜெகநாதனும் இவனும் மட்டும் இருக்கார்கள். இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனும் இந்த ஓலை குடிசையில், இந்த பண ஓலை போட்டு ஒரு குடிசை போடுவாள், இந்த பண ஓலை குடிசைக்குள்ள இந்த ரகு கேவட் இருக்கான், உள்ளுக்குள்ள ஜெகநாதன். ஒரு சப்தம் வரலை. இங்கேருந்து ராஜா கையை கூப்பிட்டு, மகாத்மா ரகு கேவட்டே கதவை தரங்கோ, நான் உள்ள வரணும், உங்களை ஜெகநாதத்துக்கு அழிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், ஜெகநாதனையும் அழிச்சுட்டு போகணும். காதலையே தானே விழுந்தா தானே, பகவான் பாட்டுக்கு பக்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான், பக்தன் பாட்டுக்கு பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தா ராஜா ஒரு பயம் வந்துடுத்து. ஏன்னா மகாத்மாக்கள்லாம் டக்குன்னு கிளம்பி போயிடுவாள், திடீர்னு அவள் பாட்டு பகவானோட சேர்ந்து ஐக்கியமாயிடுவார்களே, பகவான் வேற சொல்லியிருக்கானே, ஒருவேளை கோச்சுட்டானோ என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் அப்படி கதவை திறந்தான். தேஜோமயமாக ஒரு வெளிச்சம் இருந்தது. அவனுக்கு என்ன ஏதுன்னு பிரத்யட்சமாக தெரியல, ஆனால் நல்ல வெளிச்சம் ஆச்சரியமாக இருந்தது. இவன் கதவை திறந்த உடனே ஹா அப்படின்னு அந்த ரகு கேவட் கத்தினார். டக்குன்னு அந்த தேஜோமயமான ரூபம் அந்தர்தானமாக எடுத்து இந்த ரகு கேவட் மூர்ச்சியாகி விழுந்தாச்சு. உடனே ராஜா தூக்கி அந்த ரகு கேவட்டுடைய தலையை தூக்கி தன் மடியில் வச்சுட்டு தடவி கொடுத்து கண்கள் ஆனந்த பாஷம் வழி, இப்படி ஒரு மகாத்மா என்னுடைய தேசத்தில் இருக்காரு, நான் பரமபாகியவான் அப்படின்னு பார்த்தான். ரொம்ப நேரம் ஆச்சு. ரகு கேவட் கண்ணெல்லாம் விழிச்சார். இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ராஜா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது. உடனே ராஜாவை பார்த்து வணக்கம் சொல்லி, வாங்கோ உட்காருங்க எல்லாம் சொன்னான். ராஜா உடனே ரகு கேவட்டை நமஸ்காரம் பண்ணான். ரகு கேவன் நடுங்கினான், நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், ஒரு மீனவன் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. ராஜா சிரிச்சான், மீனவன்னு சொல்கிறார், சாதாரணமானவன்னு சொல்கிறார், ஆனால் உங்கள் குடிசையில் தான் ஜெகநாதனே வந்து உட்காந்துட்டு இருந்தான்.
நாங்கள் கோவிலில் கொடுக்குற நிவேதனம் கூட எனக்கு வேண்டாம், இங்கே வந்து உக்காந்துன்னு இருந்தான்னா எங்கள் அத்தனை பேருடைய பக்தியை காட்டிலும் உம்முடைய பக்தி விசேஷம், தயவு செய்து நீங்கள் வரணும். உடனே அவன் பயந்து நடுங்க, நான் இங்கே பகவான் எனக்காக டெய்லி காத்துட்டுருக்கார், அவருக்கு நான் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். ராஜா சிரிச்சான். பகவானே தான் சொல்லியிருக்கான், உங்களை பூரி ஜெகநாத கஷேத்திரம் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான். உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நானா ஜெகநாத கஷேத்திரத்துக்கா? என்ன பகவான் வர சொன்னானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உடனே ராஜா சொன்னான், என்னிடத்துல சொன்னான். அப்படியா? வரேன். சரி வாங்க சீக்கிரம் போகலாம், பகவானுக்கு பசிக்கும். நான் கொடுத்ததை வேற அவன் சாப்பிடவே இல்லை, அதை வேற எடுத்துக்கிறான் பத்திரமா. இந்த பண ஓலையில் வச்சு இந்த பழங்கள்லாம் பத்திரமா எடுத்துண்டு, அப்போ கூட மனைவி இருக்காளே, தாயா இருக்காரு. உடனே அவர்கள்லாம் வந்தார். பயலே வாடா, ஆமாம் நீங்களும் வாங்க வாங்க, போய் ஜெகநாத கஷேத்திரம் போய் ஜெகநாதன் நல்லா பார்க்கலாம். அவனுக்கு தெரியும் அங்கே போய் தங்க போகிறோம்லாம் தெரியும். அழகாக அழிச்சுட்டு போனார்கள். அங்கே பார்த்தா எந்த ஜெகநாதன் இவன் பார்த்து இவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சான். எல்லாரும் பார்த்தா ஜெகநாதன் இல்லையே எல்லாம் பயந்துட்டு இருந்தா. இவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த பண ஓலையில் அந்த பழத்தை எல்லாம் அந்த ஜெகநாதன் முன்னாடி வச்ச உடனே கண்ணாடியில் ஜெகநாதனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது. உடனே அத்தனை பேருக்கும் அத்தனை சந்தோஷம். எல்லாரும் ஜெய விஜய் பவ அப்படின்னு ஆச்சரியமா பகவானுக்கு ஜெயகோஷம் போட்டார்கள். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகீ நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக, ஜெயத்து ஜெயத்து மேகஷ்யாமள கோமளாங்கு, ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பார நாசோ முகுந்தக. பிருத்வியுடைய பாரத்தை நாசம் பண்ற முகுந்தனுக்கு நம்முடைய மனோபாரத்தை நாசம் பண்ணக்கூடிய சக்தி பூரணமா உண்டு. என்ன ஆதங்கம் இந்துக்கள் ஹிருதயத்துக்குள்ள படாதபாடு இன்னைக்கு படுத்தின்னு இருக்கோ, அந்த அத்தனை ஆதங்கங்களையும் சத்தியமா பிருத்வி பாரத்தை நாசம் பண்ணக்கூடிய முகுந்தன் நாசம் பண்ணுவான், சந்தேகமே வேண்டாம். திடமா நம்புங்கோ. ஆச்சரியமான மேகஷாமள கோமளமான அங்கங்கள் உடையவன் கிருஷ்ணன். விஷ்ணுவம்ச பிரதீபக, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு. ஆயர் குலத்துக்கு ஒரு விளக்கா வந்து அந்த குலத்தை தூக்கி வச்சு காப்பாத்தின அதே தேவாதி தேவன் திரும்பவும் நம்மிடத்துல இருந்து ஆச்சரியமா நமக்கு மகோன்னதமான பெரியதான காரியங்களை பண்ண போகிறார். சந்தேகமே வேண்டாம். பன்னெண்டு தான் இருக்கான், சந்தேகமே வேண்டாம். அத்தனை சிரேஷ்டம். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். உடனே ரகு கேவட்டுக்காக ராஜா அவன் தங்கறதுக்காக இடம், அவன் வாழறதுக்கான எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அவன் அதே பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்து நித்தியம் அவனும் அவன் மனைவியுமாக தாயாருமாக பஜனை எல்லாம் பண்ணி கொண்டிருக்க எல்லா ஜனங்களும் அந்த பக்தியோட வாழ்ந்தார்கள். கடைசியில் ரகுகேவன் ஜெகநாதனோட இரண்டரை கலந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே ஆச்சரியமா அழிச்சுட்டு வந்தான். ஒரு மீனவன். இந்து தர்மம் யாரையுமே தள்ளி விடலை, நம்புங்கோ. அந்த மீனவன் போட்ட ஒரு ஓலை குடிசைக்குள்ள ஜெகநாதன் உட்காந்துட்டு எனக்கு பசிக்கிறது கொண்டான்னு கை நீட்டினானே. சத்தியம் 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 புனசத்தியம். இந்து தர்மம் அவ்வளவு சிரேஷ்டம். அந்த ரகுகேவன் அந்த மீனவன் ஜோர பகவான் அனுபவிச்சார். தொண்டர் குலம். இவர் மீனவன் யாரா ஒதுக்கி தள்ளினாளா? அந்த ராஜா அவர் காலிலேயே விழுந்தானா இல்லையா? பக்தி. இந்து தர்மத்துல பக்திக்கு பிராதானியம். ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, ரூபம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, அவர்கள் பண்ணக்கூடிய தொழில் முக்கியம் இல்லை. காணோபாத்ரான்னு ஒருத்தி, அவள் வேசி குலத்துல பிறந்த ஒரு குழந்தை தான். ஆனா பாண்டரங்கன் அவள் தன்னோட சேர்த்துட்டான்னு பாண்டரங்கனுடைய பக்த வைபவத்திலே காண கிடைக்கிறது. இன்னைக்கும் அந்த காணோபாத்ரா மரமா பண்டரிநாதன் கோவில்லையே இருக்கா, தமால மரமா இருக்கா, இன்னைக்கும் இருக்கா, பச்சை பச்சைன்னு இருக்கா. இந்த உத்தமையான பக்தி. அதனால தொண்டர் குலம் சிரேஷ்டம். சக்தி. சனாதனமான ஹிந்து தர்மம் தொண்டர் குலத்துக்கு மரியாதை என்னைக்குமே தருகின்றது, சந்தேகமே வேண்டாம். அப்படி அந்த ரகு கேவட் ஜெகநாதனை அனுபவிச்சார். இப்படி ஜெகநாதன் தான் எல்லாரிடத்திலையுமே பாரபட்சம் இல்லாமல் வேறுபாடு காட்டாமல் பழகுகின்றேன் அப்படின்னு நிரூபணம் பண்ணான். இதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பலம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான மூர்த்தியும் சமத்துவத்தை நிர்ணயம் பண்றது. பாண்டுரங்கன் பல சந்தர்ப்பங்கள்ல, குருவாயூரப்பன் பல சந்தர்ப்பங்கள்ல, பூரி ஜெகநாதன் பல சந்தர்ப்பங்கள்ல, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், பாங்கே பிகாரி, உடுப்பி கிருஷ்ணன், நிறைய நிறைய இருக்கு. எத்தனையோ இடங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
பாரத தேசத்தில் மாற்றி மாற்றி நிரூபணம் ஆகிக்கொண்டே தான் இருக்கார். சில சமயங்கள் சிவபெருமான் நிரூபணம் பண்ணுறார் சமத்துவத்தை. ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்பப்போ ஆச்சரியமாக இந்து தர்மம் நிரூபணம் பண்ணிட்டு தான் இருக்கு, சந்தேகமாக வேண்டாம். இப்போ கூட நேத்தோ முந்தானத்தையோ ஒரு செய்திகளில் பார்த்தேன். ஒரு முகமதியர் குஜராத்தில் இருக்கார். அவர் வச்சுருக்கிற மாட்டுக்கு பேர் ராதைன்னு வச்சிருக்கார். அவர் கிருஷ்ண பக்தன், முகமதியர், ராதைன்னு பேர். இந்த திருப்பாவையில் வாசிக்கிறோம் இல்லையா, தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த தீர்த்த முளை பற்றி விட்டுடுங்கோ. இன்னொரு பாசுரம் இருக்கு திருப்பாவையிலேயே, கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இது டிவியில் காட்டினான். அவர் அந்த பால் கவலையை அந்த மாட்டு கீழே வச்சிருக்கார். மடியிலே தானே குழாவை திறந்த மாதிரி பால் சுரக்கிறது. சத்தியம், நான் சொல்றது பொய்யே இல்லை. எத்தனையோ பேர் செய்திகளில் பார்த்துட்டு நான் பார்த்தேன். சரியா அந்த நிமிஷத்தில், அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் டிவி ஆன் பண்ணி அந்த செய்திகளை பார்த்தேன். அதுதான் பகவானுடைய பலம். அவர் முகமதியர், குஜராத்தில் இருக்கார். சந்தேகமாக இருக்குன்னா அந்த செய்திகளை வேணால் ஃபோன் பண்ணியே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ கிளிப்பிங் நிச்சயமாக இருக்கும். அந்த மாட்டில் யாரும் காம பிடிச்சி பாலையே கறக்கல. அந்த மாட்டுக்கு பேர் ராதை. அவர் முகமதியர், ஆனால் கிருஷ்ண பக்தர், குஜராத்தில் இருக்கார். அவர் பாட்டுக்கு அழகாக பால் கோவிலே கீழே வச்சுட்டார். சர்ன்னு அழகாக அது காம்புலேருந்து பால் அப்படியே வழியிறது. டிவியில் காமிச்சான். ஹிந்து தர்மம் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் ரொம்ப ஜோராக நிரூபணம் பண்ணிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் சந்தேகமாக நான் சொல்கிறது பொய்யே கிடையாது. டிவியில் பார்த்த ஒரு செய்திகளை கொண்டு தான் நான் சொல்கிறேன். இது யாரும் அனிமேஷன்லாம் பண்ணி ஏமாத்தலாம் முடியாது. அவர் அழகாக சொல்கிறார், இது ராதைன்னு பேர், இது தானா பால் கறக்க சத்தியம். காமதேனு சுரபி இதெல்லாம் இருந்துதான். இன்னைக்கு என்ன பைத்தியாரம் தான் கேள்வி கேட்குறா. இன்னைக்கும் ஒரு மாடு அப்படி பால் கறக்கிறது தான் காமதேனு இருக்குன்னு தானே சத்தியம். நம்மெல்லாம் 1000 தலை நாகம் உண்டு, ஆதிசேஷன் உண்டுன்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெட்டை தலையோட ஒரு பாம்பு ஃபோட்டோ அவர் பேப்பர்லேயே போட்டா, தமிழ்நாட்டு பேப்பர்லேயே போட்டா. ரெட்டை தலையோட ஒரு பாம்பு, 2 தலையோட ஒரு பாம்பு இருக்கு. நமக்கு ஒத்த தலை பாம்பே அடி வைத்தலன்னு ஓடி போயிடும். இல்லை 2 தலை பாம்பெல்லாம் பார்த்தா அவ்வளோ உசுறு போயிடும். 1000 தலை பாம்பை பார்த்தோம்னா அவ்வளோதான், ஓடி போய் எல்லாம் கடலை குதிச்சிடும். அதனால் காட்டாமல் வச்சுருக்கார் பகவான். எல்லாம் சத்தியம்தான். இந்த தர்மம் எதுக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ இடங்களில் பார்க்கலாம், ஒரே உடம்புல 2 தலையெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறது, உடம்பு ஒட்டியெல்லாம் பிறக்கிறது. ராவணன்லாம் இருந்தான்னா அது எப்படி உடனே எல்லாரும் பெரிய புத்திசாலித்தமா 10 தலையோடு இருந்தான் எப்படி ஒரு கழிச்சு படுப்பான், எப்படி பல்லு தேய்ப்பான். உங்களுக்கு 10 தலை வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும். ராவணன் ஆக வேண்டாம், வானரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஞ்சநேயனாக இருங்க. ராவணன் மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படாது. எல்லாம் சத்தியம்தான். எதுவுமே பொய் கிடையாது. நிறைய இடங்கள் நிரூபணம் இருக்கு. எத்தனை இடங்கள் 2 குழந்தைகள் உடம்பு ஒட்டிட்டு இடுப்புக்கு மேலே 2 இருக்கு, இடுப்பு கீழே 1 இருக்கு. இப்படிலாம் காண கிடைக்காது பல விஷயங்கள். எத்தனையோ இடங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சம்மந்தமே இல்லாமல் தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாஷையெல்லாம் பேசிட்டு அந்த ஊருக்கு போனால் இது என் மனைவி, என் அம்மா, இது என் குழந்தைன்னா சொல்கிறது. அது 5 வயசு இருக்கு. அது ஒரு 45 வயசு பெண் பிள்ளையை பார்த்துட்டு இவள் என்னுடைய மனைவி அப்படின்றது. பூர்வ ஜென்ம ஞாபகம் பல இடங்கள்ல நிறைய உதாரணங்கள் மீடியாலேயே போட்டிருக்கா, பேப்பரில் போட்டிருக்கா, புஸ்தகமாகவே போட்டிருக்கா. புனர்ஜென்மத்தை பற்றியான விஷயங்கள் யார் யார் என்னென்ன சமயத்தில் நிறையா பேர் முதற்கொண்டு, தெரு பேர் முதற்கொண்டு, வீட்டு ஃபோன் நம்பர் வரைக்கும் சொல்லியிருக்கா. நிறைய நிரூபணங்கள் இருக்கு. இந்து தர்மம் சொல்ற எல்லாமே சத்தியம்தான். எதுவுமே பொய் கிடையாது, ஏமாற்று கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முகமதியருக்கு பாக்கியம். அதுக்கு ராதேன்னு பேர் வச்சு ராதே 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 ராதேன்னு கூப்பிட்டு இருக்கார். அதுலேயே அது குஷியாகி பாலா கடந்துட்டே இருக்கு. நீ கையே வைக்காத, நான் உனக்கு கொட்டுறேன்டா குழந்தை, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைக்கு பால் சுரக்கிறது, சத்தியத்தை சொல்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான நிரூபணங்கள் இந்து தர்மத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. இது சத்தியம்தான், நிதர்சனமாக நடந்துட்டு இருக்க உண்மைதான். அந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பக்தர்களை தொண்டர் குலத்தை உலகத்தில் நிரூபணம் பண்றார். அதுல நம்ம திருப்பதி பெருமாளும் ஒருத்தர். ஆச்சரியமான திருப்பதி பெருமாள். வைகுண்டபதி பெருமாள் கூட ஒரு நாள் ஜம்முன்னு திருப்பதி பெருமாளா மாறிடுறாரா இல்லையா? ஜரகண்டி 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 நம்மெல்லாம் வருத்தப்படுவோம். சே போய் 5 நிமிஷம் பார்க்க விடுறாளா, ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு துரத்துறாள். இந்த ஒரு நிமிஷத்துல அவ்வளவு அனுகிரகம் கிடச்சி கொடுத்து, இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு நின்று உன் காலெல்லாம் வெளிக்க வச்சுக்க வேண்டாம்டா குழந்தை, எல்லாம் நான் பார்த்துட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. பகவானே அனுப்புகிறான். குழந்தை எதுக்குடா கஷ்டப்படுற, நீ இவ்வளோ நேரம் நின்று இப்படிலாம் பண்ணாதான் இல்லைடா, நீ முன்னாடி வந்துட்டேன் இல்லையா, போதுண்டா போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியகம் மாம் ஏகம் சரணம். திருப்பதி பெருமாளை பார்க்கலாம். ஒரு கை தன்னை காட்டுவார், ஒரு கை காலை காட்டுவார். மாம் ஏகம் சரணம் ரஜ.
என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. நம்ம இந்து தர்மத்துடைய உத்தமமான பகவத்கீதை ஸ்லோகம். சத்தியம். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. மா சுச்ச சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. உனக்கு வருத்தம் கிடையாது, நீ வருந்தாதே. நீ என் காலில் விழு, நான் பார்த்துக்கிறேன். உன்னை யார் என்ன பண்ணிட முடியும்? நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் உன்னை ஒன்றும் பண்ணாம நான் பார்த்துக்கிறேன். உன்னை யாரும் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த முடியாதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலைப்படாதே, வருந்தாதே, 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 சுகித்திரு. விஸ்ராந்தியார் இளைப்பாறுதலோட இரு. கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை பகவத்கீதையில 18வது அத்தியாயம். பகவான் சொல்லாம யாராவது சொல்லிட முடியுமோ? ஒரு முறை நீ என்னை சேர்ந்தவன் என்னிடத்தில் வந்துவிட்டால் உனக்கு சகலவிதமான பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன். இது என்னுடைய விரதம், இது என்னுடைய சத்தியம். நானே சத்தியம், நானே நித்தியம், நானே நிரந்தரம், நானே உன்னுடைய இளைப்பாறுதல் தரும் மரம். ராமன் சொல்லியிருக்கான், கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சத்தியம் 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 சத்தியம். நித்தியமான ஜீவனுக்கு நித்தியமான ஆனந்த தரக்கூடிய நித்தியமான பரமபிதா பகவான், சந்தேகமே வேண்டாம். சனாதனமான தர்மமும் நித்தியமானது தான், பாரத தேசமும் நித்தியமானது தான், இந்துக்களும் நித்தியமானவர்கள் தான், பரலோக சாம்ராஜ்யமும் நித்தியமாகத்தான் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியமா திருப்பதி பெருமாள் ஊனேறு செல்வத்து உடன்பிறவி ஆண் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இப்படி ஒரு பக்தி பண்ண முடியும் யாரா சொல்லட்டும் பார்க்கலாம். ஒரு யானை பக்தி பக்தித்து, ஒரு மாடு பக்தி பண்ணோம், ஒரு சிங்கம் பக்தி பண்ணோம், ஒரு ஆடு பக்தி பண்ணோம். எல்லாம் நம்ம தர்மம். ஆச்சரியம். சேவலும் பக்தி பண்ணும். இங்க எது விட்டுருக்கு? ஒருத்தரையும் விட மாட்டேன். எல்லாரும் பக்தர்கள் தான், தொண்டர்கள். எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்தாலே தொண்டர் குலம் தான். வேப்ப மரத்திலேருந்து அரச மரத்திலேருந்து வில்வ மரத்திலேருந்து துளசி செடியிலேருந்து எல்லாருமே தொண்டர் குலமாக தான் நமக்கு தெரியறா. தூணும் கூட ஒரு தொண்டன் தான். ஏன்னா பகவானை பெற்று கொடுத்துருது. ஸ்தம்பேன திருஷ்யத்தே கம்ப குழந்தை. இங்க தூணும் தொண்டன் தான். வேப்பமரம், வில்வமரம், துளசி எல்லாமே தாமரை முதற்கொண்டு எல்லாருமே